கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக. மகிமை மகத்துவம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, உம்முடைய சத்திய வேத புஸ்தகத்தில் உள்ள மகிமையான மகத்துவம் உள்ள காரியங்களை பார்க்கவும் அனுபவிக்கும்படியாய் வசனத்தை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய, யாரெல்லாம் இங்கிருந்தெல்லாம் கேட்கிறார்கள் அத்தனை பேருடைய மனக்கண்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரகாசமாக திறந்தருளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். அதி சீக்கிரத்தில் வெளிப்படும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, கடந்த 4 வாரங்களாக கர்த்தரை அறிகிற அறிவில் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து தியானித்து கொண்டிருந்தோம். கர்த்தரை அறிகிற அறிவிலே நமக்கு கிருபை உண்டு, கர்த்தரை அறிகிற அறிவிலே நமக்கு சமாதானம் உண்டு, கர்த்தரை அறிகிற அறிவிலே நமக்கு ஜீவனுக்கு தேவையான அனுக்கிரகங்கள் உண்டு, கர்த்தரை அறிகிற அறிவிலே நமக்கு நித்திய ஜீவனுக்கு தேவையான அனுக்கிரகங்கள் உண்டு. எல்லா விதத்திலும் எல்லாம் கிடைப்பது ஒரே ஒரு வழி மாத்திரம், அது கர்த்தரை அறிகிற அறிவிலே. அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு இருக்கிறது. நம்முடைய தெய்வத்தை அறிவில் അല്ലെങ്കിൽ பரிஞானத்திലാണ് நமக்கு எல்லா அனுக்கிரகங்களும் மறைஞ்சிருக்கின்றது. ஸ்தோத்திரம். ஆகையால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நம்ம அதை இதையும் தேடுவதை விட அதிகமா கர்த்தரை தேடுனா போதும். எதை தேடணும்? நம்ம வளர வேண்டிய ஒரு காரியம் உண்டு. கர்த்தரை அறிகிற அறிவில் நம்ம வளர 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 நாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களிலும் தேவன் நம்மை வளர செய்வார். ஆமென். என்ன செய்வார் சொல்லுங்க? வளர செய்வார். அதனாலதான் வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிற்பாடு இந்த உலகத்தில் தேவையானதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அப்ப கர்த்தரை அறிகிற அறிவில் வளரணும்னா, கர்த்தரை குறித்து நம்முடைய தெய்வத்தை குறித்த பரிஞானத்தில் நம்ம வளரணும் என்று പറഞ്ഞാல் அவரை குறிச்சுள்ள சந்தேஷங்கள் கூடுதல் நம்மளுக்கு கேட்கணும், தூது கேட்கணும். അവരെ കുറിച്ച് എഴുതിയിരിക്കുന്ന വചനങ്ങൾ എത്രത്തോളം നമ്മൾ വായിക്കാൻ പറ്റുമോ ധ്യാനിക്കാൻ പറ്റുമോ അത് വായിക്കുകയും ധ്യാനിക്കുകയും ചെയ്യணும். அந்த அவரை குறித்து எழுதியிருக்கிற இந்த புஸ்தகத்தை நம்ம எந்த அளவுக்கு வாசிக்கிறோம், எந்த அளவுக்கு தியானிக்கிறோம், எந்த அளவுக்கு அவரை குறித்து கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் வளருவோம். ஆமென். ആമേ. എത്രത്തോളം നമ്മൾ ഈ ബൈബിൾ വായിക്കുന്നുവോ ധ്യാനിക്കുന്നുവോ വചനം കേൾക്കുന്നുവോ അത്രത്തോളം നാം ക്രിസ്തുവിൽ വളരും. ക്രിസ്തുവിൽ വളരുന്നോറും ഈ ലോകത്തിന്റെ എല്ലാ വിധമായ ആവശ്യങ്ങളും കർത്താവ് നമുക്ക് കൂടുതലായി നൽകും. இதுதான் கண்டிஷன். திரும்ப திரும்ப சொல்றேன், என்ன கவனிங்க. கர்த்தரை அறிகிற அறிவில் நீங்க வளர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துல தன்னால வளருவீங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துல வளரணும்னு நினைச்சு தேவனை அவாய்ட் பண்ணீங்கன்னா, பைபிள் படிக்கிறதையோ ஆராதிக்கிறதையோ வசனம் கேட்கிறதையோ நீங்க தள்ளி போட்டீங்கன்னா ரெண்டும் இல்லாம போயிடும். பொத்தலான பையில ஓட்டப்ப சஞ்சியில போடுங்க வருமானம் போல ஆகி போகும். சரி, இன்றைக்கு அதோட சம்பந்தப்பட்டு ஒரு வசனத்தை கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய அல்லது சரீர பிரகாரமான விளைச்சலை அல்லது ஜீவியத்தை நமக்கு ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா, விளைச்சலை கொடுக்கும் தேவன். அல்ல மலையாளத்தில் പറയണമെന്ന് പറഞ്ഞാൽ ആ വചനം നമ്മൾ വായിക്കുമ്പോൾ മനസ്സിലാവും, നമ്മെ വളരുമാറാക്കുന്ന കർത്താവ്, നമ്മെ വളരുമാറാക്കുന്ന ദൈവം. The Lord one who gives increase அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. நீங்க 1 கொரிந்தியருக்கு எழுதின இருப்பாம். இன்னைக்கு அடிப்படை வசனத்தை படிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியருக்கு எழுதிய லேகனம் 3ஆம் அத்தியாயத்தில் 6ம் 7ம் பவுல் விதமாய் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். வாய்க்காம்.
ஆமென். தெய்வம் அത്രേ വളരുമാറാക്കിയത്. ஆமென். நல்லா கவனிங்க மக்களே. இன்னைக்கு ஒரு சின்ன சத்தியத்தை, மறைஞ்சிருக்கிற ஒரு சத்தியத்தை நம்ம கேட்க போறோம். பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் இது ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம இப்படித்தான் வாஸ்து தான் கேட்டு ஆகணும். ரெடி ஆக்குவார் கர்த்தர் ஒரு வாரத்தில் நினைக்கிறேன். பார்க்கல ஒன்றோ ரெண்டோ கர்த்தர் எந்த அளவு கொடுக்குற நமக்கு ஹெல்ப் பண்ணுறாருங்கிறத பொறுத்து, சகாயம் பண்ணுகிறாருங்கிறத பொறுத்து. இப்போ நல்ல கவனிங்க, நம்மை வளருமாறாக்குன தெய்வம். இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்குன்னா, லார்ட் கிவ்ஸ் இன்க்ரீஸ், பெருக பண்ணுகிறவர். இன்க்ரீஸ்னா என்னது? பெருகுவது. தமிழ்ல நான் அதை எப்படி சொல்லி இருக்குன்னா, நான் நட்டு அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளைய செய்தார். அல்லேலூயா. அப்போ ஒரு தானியம் ஏதாவது ஒன்று விளையணும்னு சொன்னா, ஒன்று அது விதைக்கப்படணும், இல்லைன்னா அது நடப்படணும். இல்லையா? ஒன்று செடியா நடுவாங்க, இல்லைன்னா வித்து என்ன செய்வாங்க, விதை என்ன செய்வாங்க, விதைப்பாங்க. இந்த விதையை நடுகிறவனோ அல்லது விதைக்கிறவனாலோ அல்ல, விளைய செய்கிற வளரச் செய்கிற கர்த்தரால் எல்லாம் நமக்கு சாதிக்கும் அல்லது வாய்க்கும். ஆமென். நல்ல கவனிங்க, நான் சொல்ல போற காரியங்கள் நிச்சயமாய் தேவன் நம்முடைய ஒவ்வொரு காரியம், நீங்க என்னெல்லாம் விதைக்கிறோமோ அல்லனா என்னெல்லாம் நடுகிறோமோ, நாம் அதையெல்லாம் தேவன் வளர செய்கிறார். நல்லா கவனிக்கணும். அதுக்குனால என்ன செய்யணும்னா, நீங்க எதுல வளரணும் அல்லது எந்த விளைவை அறுக்கணுங்கிறத நீங்க இப்பவே தீர்மானிக்கணும். நல்லதை விதைச்சா நல்லதை அறுப்போம், நல்ல விளைச்சல் கிடைக்கும். நெல்லை விதைச்சா நெல் விளைச்சல் கிடைக்கும். கோதுமை விளைச்சா கோதுமை விளைச்சல் கிடைக்கும். மாவை நட்டு வச்சோம்னா வருங்காலத்தில் மாவு கிடைக்கும். தேங்காய் நட்டு வச்சா தேங்காய் கிடைக்கும். இல்லையா? சோத்ரா. ஆகினால்தான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்து 6ஆம் அதிகாரம் 7ல இருந்து நீங்க 9 வரைக்கும் நீங்க வீட்டில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கலாத்தியர் 6ல் ஆமென். யாராவது ஒரு ஆள் நம்ம தமிழ்ல ஆனாலும் எடுத்து டக்குன்னு வாசித்தா நல்லா இருக்கும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிப்போமானால், மோசம் போகாதிருங்கள், ஒட்டார் எதை விதைக்கிறானோ, ஆமா, என்ன விதைக்கிறோமோ அதுதான் வளரும். அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன். ஆமே. வாய்ச்சோ 2 வசனம் மாத்திரம் வாய்ச்சேன். மனுஷன் விதைக்கிறது தன்னை கொய்யும். Praise the Lord. அப்ப மனுஷன் 2 காரியங்கள்ல விளைச்சல அறுக்கிற சமயம் வரும். மனுஷன் 2 காரியத்தை இந்த உலகத்துல விதைக்கிறான், இல்லைன்னா நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. 1, மனுஷன் தன் கிரியைகளை, தன்னுடைய பிரவர்த்திகளை மனுஷன் விதைச்சு கொண்டிருக்கிறான். சிலர் துஷ்பிரவர்த்திகளையே விதைச்சு கொண்டிருக்கணும், ചെയ്തു കൊണ്ടിരിക്കുന്നു. അതിന്റെ വിളവ് എങ്ങനെയായിരിക്കും? നാശം. ஸ்தோத்திரம். சிலர் சல்பிரவர்த்திகளை விதைச்சு கொண்டிருக்கும். 2 காரியங்களை நம்ம விதைச்சுக்கிட்டு இருக்கோம் அல்லது நட்டுக்கிட்டு இருக்கிறோம். 1 பிரவர்த்திகள் அல்லது செயல்கள். மலையாளத்தில் பிரவர்த்தி, தமிழ்ல செயல் அல்லது கிரியை. இன்னொன்னு நாம் விதைத்து கொண்டிருப்பது அல்லது நட்டு கொண்டிருப்பது வார்த்தைகள். என்ன சொல்லுங்க? நம்முடைய வாக்குகளை நம்ம அங்கங்க விதைச்சுக்கிட்டே இருக்கிறோங்க. இந்த 2ம் கண்டிப்பா பலன் கொடுக்கும். இந்த 2ம் வளரும். பார்த்துக்கங்க. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அது வளரும். தீமையை விதைச்சா, முள்ள விதைச்சா அந்த தோட்டத்தில் என்னதான் வளரும்? முள்ளு தான் வளரும். பிரைஸ் தி லார்ட். நல்ல பழங்கள் விதைச்சோம்னா பழ மரங்கள் விளையும். இல்ல நல்ல கனி காய்கறிகளுக்கு நல்ல விதைச்சோம்னா, பீன்ஸோ பட்டாணியோ விதைச்சோம்னா அது வளரும். அப்ப நம்ம முள்ளுகளை விதைக்கிறோமா இல்லைன்னா நல்ல வித்துகளை விதைக்கிறோமா? அப்ப மனுஷன் இந்த உலகத்துல 2 காரியங்களை விதைச்சு கொண்டிருக்கிறான். விவரம் தெரிஞ்ச காலம் தொட்டு அவன் 2 காரியங்களை விதைக்கிறான். 1,
அவனுடைய ஆக்ஷன்ஸ், ஆக்டிவிட்டிஸ், அல்லனா அவனுடைய பிரவர்த்தி, அவனுடைய செயல்கள், இதுக்கு கண்டிப்பா பலன் உண்டு. ஒரு கிரியை கூட வீணாய் போகாது. ஏன்னா நான் வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அப்படின்னு கிரியை கண்டிப்பா பலன் கொடுக்கக்கூடியது. அதே போல மத்தேயு 12:36-37 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்தையும் வாசிக்க டைம் இல்லை, சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போறேன். மத்தாய் எழுதிய சுவிசேஷம் 12:36-37 படிச்சு பார்த்தா ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. மனுஷன் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைகளை குறித்தும் அவன் என்ன கொடுக்கணுமா? நியாய தீர்ப்பு நாள்ல என்ன கொடுக்கணும்? கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. இப்ப என்ன பாருங்க, நம்ம எப்படி அறுக்க போறோம் அல்லது எப்படி நமக்கு நல்லது விளையுமா? நம்ம வாழ்க்கையில ஃபியூச்சர்ல இல்லைன்னா நாமோ நம்முடைய பிள்ளைகளோ நல்லதை அறுவடை செய்யணும் அப்படின்னா நல்ல விதைகளை, நல்ல பிரவர்த்திகளை, நல்ல காரியங்களை, நல்ல வார்த்தைகளை நாம் விதைக்கணும், அல்லனா பேசணும், அல்லனா செய்யணும். ஆமென். ஒரு வார்த்தை கூட வீணா போகாதான். ஒரு வாக்கு போலும் நம்மளுக்கு கணக்கு போதிக்கின்ற ஒரு திவசம் வரணுண்டு. அதுபோல ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலன் உண்டு. ஓரோ பிரவர்த்திகளுக்கும் தக்கதாய பிரதிபலம் நல்கின்ற தெய்வம் வரணுண்டு. சோத்ரம். ஒன்னும் மறக்கப்படுகையில்லை. ஒன்னு கூட மறக்க மாட்டாருங்க. தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறாராம். ஆகையினால் இப்ப நமக்கு எப்படி தேவன் வளர செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சிலர் எதை விதைச்சாங்க, எது வளர்ந்துச்சு, என்ன விளைச்சல் எடுத்தாங்க, எதை விதைச்சாங்க, என்ன விளைவு அவருக்கு லഭിച്ചു, எந்த வித்தான அவர் விதைச்சது, எந்த பிரதிபலமான அவருக்கு லഭിச்சது, என்னத்தை விதைத்தார்கள், என்னத்தை அறுத்தார்கள். ஒன்று ரெண்டு காரியங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க வாஞ்சிக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க என்ன செஞ்சாலும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார். இப்ப இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க பாத்தீங்களா, இது எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொன்னீங்கனாலும் கர்த்தருக்காக அது எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் போட்டது ஒரு கிளாஸ் பச்சை வெள்ளத்திற்கு சமமான பணமா இருக்கலாம். பச்சை தண்ணிக்கும் பலன் உண்டு இல்ல? ஒரு கிளாஸ் தண்ணியும் தேவன் கணக்கு வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகையினால தேவன் நம்மை இந்த காரியங்களிலே நன்மை அறுக்க, நாமோ நம்முடைய பிள்ளைகள், நம்ம விதைக்கிறது சில நேரம் நம்முடைய பிள்ளைகள் விளவெடுக்கும். ஹலோ, நீங்க இப்ப விதைக்கிறது நல்லதை விதைச்சீங்கன்னா உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நல்ல பிரதிபலன் கிடைக்கும். புரியுதா? நமக்கும் கூட கிடைக்கும். இப்போ ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஒரு சிலர் நம்ம எடுக்கிறோம், அவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க நான் சொல்றேன். எடுத்து படிக்க பார்க்கலாம். யாத்திராகமம் புஸ்தகம், புறப்பாடு புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஒரு காரியத்தை செய்தார்கள். பிரவர்த்தி அவர் விதைச்சு അതിന്റെ വിളവ് എങ്ങനെയായിരുന്നോ അല്ലെങ്കിൽ അത് എങ്ങനെ വളർന്നു അവർക്ക് ഫലം ലഭിച്ചു എന്ന് കാണാം. നല്ല ഗവനിங்க. யாத்திராகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல ஒரு யுத்தம் நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் விரோதமாக அமிலேக்கியர்கள் வந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்ப மோசே சொல்றாரு யோசுவாவை பார்த்து, நீ நமக்காக ஜனங்களை தெரிந்து கொண்டு போய் யுத்தம் பண்ணு, நானு பர்வதத்துல சிகரத்துல ஏறி இருந்து உனக்காக ஜெபம் பண்ணுவேன், நீ யுத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் யாரெல்லாம் கூட்டிட்டு போறாருன்னு சொன்னா 12ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க, தெரியும். மோசே மேல போறாரு, ஆரோன் ஊர் என்று சொல்லப்படுகிற 2 பேரும் போறாங்க. போய் மேல போய் உட்கார்ந்து மோசே கையை தூக்கி பிரார்த்தனை பண்ணுகிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிறாங்க. கையை தளர்ந்து போகுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போறாங்க. உடனே கூட 2 பேர் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு நல்ல ஒரு கிரியை செஞ்சாங்க. அவர் ஒரு நல்ல ஒரு பிரவர்த்தி அவரோட நட்டு അല്ലെങ്കിൽ விதைச்சு என்ன செஞ்சாங்க, மோசேக்கு உபகாரம் பண்ணாங்க. ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து மோசே அதுல உட்கார வச்சு, ஆரோன் ஒரு கை
இப்ப படிப்பா. மோசேயின் கைகள் அசந்து தளர்ந்து போயிட்டு கீழே வைத்தார்கள். மோசே அதன் மேல் உட்கார்ந்தார். ஆரோனும் ஊரும் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலுமாய் அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் நின்றது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்ப என்னாச்சு? இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள், சத்துரு அழிந்தான். அப்ப இதுக்கு உதவி செஞ்சது யாரு? மோசே இல்ல. மோசே சோர்ந்துட்டாரு. அழைக்கப்பட்ட ஊழியக்காரர் சோர்ந்துட்டாரு. மிகப்பெரிய பிரவாചകன் தீர்க்கதரிசி தளர்ந்து போனாரு. ஐயா, யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் மனுஷன் தானே. அப்போ அவருடைய கையை தாங்கிறதுக்கு அங்க 2 பேர் தேவைப்பட்டாங்க. அவங்க ஒரு நல்ல செயலை நட்டு வச்சாங்க. ஊழியக்காரனுடைய கைகளை தளர்ந்து போன நேரத்திலே வலது கை ஒருவனும் இடது கை ஒருவனுமாய் ஆரோனும் ஊருமாய் அதை தாங்கி பிடித்த போது இப்ப பிரச்சனையே இல்ல. இவர் கை சும்மா தான் இருந்துச்சு. ஒரு கையை தூங்கி பிடிச்சிருந்தது ஆரோனு, இன்னொரு கையை தூக்கி பிடிச்சிருந்தது ஊரு. அவர் அப்படியே இருந்தாலும் கைகள் தூக்கி இருந்தபடியினால் தேவன் 3 பேருமாய் சேர்ந்து ஏறெடுத்த அந்த ஜெபத்தை கேட்டார், அந்த விண்ணப்பத்தை கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயம் தந்தார். அப்ப இந்த பட்டணத்திலே ஆனாலும் இந்த இந்திய தேசத்திலே ஆனாலும் நம்ம இது என்ன, இதுக்கு என்ன நம்ம பிரச்சனையா? பாஸ்டர் அது எதையாவது பார்த்துட்டு போறாரு, அது சபைக்கு அது வேணும்னு அவர் பார்த்துட்டு போறாரு, அல்லனா அது கேஸ்ன்னு அவர் பார்த்துட்டு போறாரு, இல்லைன்னா பிரச்சனைன்னு அவர் பார்த்துட்டு போறாரு. நம்ம போனமா வந்தமான்னு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய தலைமுறைகளுக்கோ உங்களுக்கோ நன்மையான சில காரியங்கள் கிடைக்காது. எதை விதைக்கிறீங்கன்னு கர்த்தர் பார்க்கிறார். ஊழியக்காரனுடைய தேவை, ஊழியத்தினுடைய தேவைகளுக்கு நடுவிலே தளர்ந்து போன சூழ்நிலையிலே கைத்தாங்கல் 2 பேர் கொடுத்தாங்க. இந்த 2 பேரும் கைத்தாங்கல் கொடுத்த போது என்ன நடந்தது தெரியுமா? 2 பேரும் உயர்த்தப்பட்டார்கள். இவள் மோசேயின் கைகளை உயர்த்துவதற்கு ஆரோனும் ஊரும் நல் காரியங்களை சல்பிரவர்த்திகளை செய்த போது ஆரோனையும் ஊரையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவிலே கர்த்தர் உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார் தெரியுமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு. ஆமென். 28:1 முதல்ல படித்தோம். 28ல 1-2 படி. നിന്റെ സഹോദരനായ അഹരോനെയും അവന്റെ പുത്രന്മാരെ എനിക്ക് പുരോഹിത ശുശ്രൂഷ ചെയ്യേണ്ടതിന് ഇസ്രായേൽ മക്കളുടെ ഇടയിൽ നിന്ന് നിന്റെ അടുക്കൽ വരുത്തുക. അഹരോനെയും അഹരോന്റെ പുത്രന്മാരായ നാദാബ്, അബിയോ, എലിയാസർ, ഇതാമാർ நல்ல கவனிங்க. 2ஆம் வசனம். நின்ற சகோதரனாய ஆரோனு மகத்துவத்தினும் அலங்காரத்தினுமாய் விஸ்திர வஸ்திரங்களை உண்டாக்குக. தமிழ்ல ஒண்ணு படிங்க. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய நாதாப், ஆமென், பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும், மலையாளத்தில் மகத்துவம்னு சொல்லி இருக்கு, மகிமையும் அலங்காரமா இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உயர்த்துவாய். இது எதுக்கு கிடைச்ச ரிவார்டு? எதுக்கு கிடைச்ச சம்மானம், பிரைஸ்?
மோசேயினுடைய கைகளை உயர்த்தின பொழுது தேவன் ஆரோனையும் சந்ததிகளையும் உயர்த்துகிறார். கரங்களை தட்டி கத்திரமை. ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஊழியத்தில் நின்று ஜெபிக்கிறது, கொடுப்பது. ஏன்னா நம்ம மாத்திரம்தான் கொடுக்கணுமா? எல்லாரும் தான் கொடுக்காங்களே. நம்ம மாத்திரம்தான் ஜெபிக்கணுமா? நம்ம மாத்திரம்தான் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போகணுமா? நம்மளும் ஆளை போல அவர் சொன்னதை கொடுத்துட்டு போகணும், நம்ம மட்டும் ஏன் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு ஒருவேளை உங்க மனசுல தோணும். நீ எக்ஸ்ட்ரா செய்வதற்கு பிரதிபலன் எக்ஸ்ட்ரா கர்த்தர் கொடுப்பார். ஆனா இட் வில் டேக் சம் டைம். கொஞ்சம் சமயம் எடுக்கும் மக்களே. ஆனா உனக்கு கிடைக்காம போகாது, உன் பிள்ளைகளுக்கும் கிடைக்காம போகாது. ஆறு மாத்திரம் கையை தூக்குனாரு. ஆரோனுக்கு மகத்துவமும் மகிமையும் அலங்காரமான வஸ்திரங்கள். ஆமேன். மகா பிரதான ஆசாரிய பதவி அவனுடைய சந்ததிக்கே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த சந்ததி இஸ்ரவேலின் வம்சங்களின் அத்தனை நன்மைகளையும் அனுபவித்தார்கள். அல்லேலூயா. நீங்கள் செய்கிற சல்பிரவர்த்தியால நல்ல கிரியைகள் அது வளரும். தேவன் அதை வளரச் செய்வார். வளர்ந்து வளர்ந்து வரும் பொழுது நீங்களும் அனுபவிப்பீர்கள். நீங்கள் அனுபவித்து கடந்து போகும்போது உங்கள் பிள்ளைகளும் அதன் பலன், நீங்கள் இன்றைக்கு விதைத்து கொண்டிருக்கிற அல்லது செய்து கொண்டிருக்கிற நல்ல கிரியைகளுக்கு பலனை உங்கள் தலைமுறைகளும் அனுபவிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. சரியா? ஆரோனுக்கு கொடுத்தார். ஊருக்கு என்ன கிடைச்சிச்சு? ஊர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டா தெரியுமா? 31 எடுங்க. 31 யாத்திரையாகும் புறப்பாடு 31 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆசரிப்பு கூடாரத்தில், அதாவது சமாகமன கூடாரத்தில் தேவையான அத்தனை பொருட்களையும் செய்வதற்கு ஆர்கிடெக்டல் இன்ஜினியரிங் விஸ்டம், அதாவது சகல பொருட்களையும் நேர்த்தியாய் செய்வதற்குரிய ஒரு பிரபலமான கட்டடக்கலை நிபுணர்கள் எல்லா விதத்திலும், கட்டடக்கலை மாத்திரல்ல, பொன்னிலையும் வெள்ளியிலையும் நூல்களையும் வைரத்திலையும் செய்யக்கூடிய அத்தனை நிபுணத்துவத்தின் ஞானத்தையும் ஊரின் மக்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். நீங்க அவர் சொல்றார் பாருங்க 31 பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரின் குமாரன் பெசலேயலை பேர் சொல்லி அழைத்து. பாருங்க, ஊரி பெசலேயல் பேரனுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், வெள்ளியிலும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்தில் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரவெட்டாவட்டை பதிக்கிறதற்கும், மரத்தில் சிற்ப வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். அல்லேலூயா. வாச்ச எல்லாம் பாருங்க ஒரே குடும்பத்துல இந்த பாய்ச்சி ஞாபகம் பாருங்க. ஒரு கரங்களை தட்டுக்கு பார்க்கலாம், கைகளை தட்டுக்கு பார்க்கலாம். ஏங்க ஒரு ஆளு நல்ல கவனிங்க, ஒரு ஆள் கூடி போனா அலுமினிய ஒர்க் பண்றவன் அலுமினிய ஒர்க்கில் மட்டும்தான் தேர்ந்தவனா இருப்பான். பிளம்பரோ இல்லைன்னா பொண்ணு ஆசாரி பொண்ணுல மாத்திரம்தான் தேர்ந்தவனா இருப்பான். கார்பெண்டர் மாத்திரம்தான் திகஞ்சவனா நிபுணனா இருப்பான். கட்டிடங்கள் கட்டுறவன் கட்டடத்துல மட்டும்தான் இருப்பான். ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய கரங்களை தாங்கின ஊருடைய மகனும் பேர பிள்ளைகளையும் கர்த்தர் அத்தனை டிபார்ட்மெண்ட், கார்பெண்டர் டிபார்ட்மெண்ட், கோல்டு ஸ்மித் டிபார்ட்மெண்ட், சில்வர் ஸ்மித் டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், கட்டடக்கலை அத்தனையும் ஒரே மனுஷனுக்கு தேவன் விசேஷித்த தேவ ஆவியை கொடுத்து இவ்வளவு கிஃப்டையும் கொடுத்து ஆசீர்வதித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஊர் என்ன செஞ்சாருங்க? ஊழியத்தை தாங்கினார். அல்லேலூயா. அதோட கர்த்தர் விட்டுறல, அவன் பிள்ளைகளையும் நினைச்சார். பிள்ளைகளின் பிள்ளைகள் பேர மக்களையும் கர்த்தர் தெய்வீக ஞானத்தின் ஆவியினால் நிரப்பி ஆசீர்வதித்து சகல நிபுணத்துவத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய
ஊழியத்தின் காரியத்தில் நீங்க சிநேகம் நிறைஞ்ச இருதயத்தோடு செய்கிற ஒன்றும் இந்த உலகத்தில் சில நேரம் நீ போடுற மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட் சில நேரம் வாய்க்காம போயிடலாம், சில பிசினஸ் உனக்கு விளங்காம போயிடலாம், உருப்படாம போயிடலாம். ஆனா தேவனுடைய ஊழியத்தில் நீ போடுகிற மூலதனம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நாளும் வேஸ்டா போகவே போகாது. அது 100 மடங்கான பிரதிபலனோடு திரும்பி வரும். உலகத்தில் கண்டிப்பா நிறைய பேர் நிறைய பிசினஸ் எல்லாம் போட்டு ஒன்றும் உருப்படாம எல்லாம் போயிடுறாங்க, எத்தனையோ போட்டு பார்க்குறாங்க. ஆனா கர்த்தருடைய சபையை கட்டுகிற பிசினஸ், சபையை கட்டுகிற இந்த தேவனுடைய வேலையில போடுகிற ஒவ்வொன்றும் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் கர்த்தர் அதை நினைத்து ஆசீர்வதிக்கிறார். ஒன்னும் வீணாய் போகாது, ஒன்னும் என்ன செய்யாதுங்க. ஒருவேளை இப்ப உங்களுக்கு கஷ்டமா தெரியும், தேவனுடைய ஊழியத்திற்கு விதைக்கிறது, கொடுக்கிறது, ஜெபிக்கிறது ஒருவேளை கஷ்டமா தெரியும். நம்ம அப்படியே பிசுக்கி பிசுக்கி கொடுக்க அது நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் பிசுக்கி பிசுக்கி தான் அதை அனுபவிக்கும். ஆனா உதார குணத்தோடு நீ தாராள மனசோடு செய்யும் பொழுது தேவனும் அதே அளவிலே உங்களுக்கு அளக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நல்லா ஜெபம் பண்ணுங்க. வளருமாறாக்குன தெய்வம் அல்லது விளைச்சலை கொடுக்கிற தேவன். ஆரோனும் ஊரும் நல்ல காரியங்களை விதைச்சார்கள், நல்லவைகளை தேவன் அவர்களுக்கு அறுக்க கிருபை தந்தார். அதே போல இன்னொரு வாலிபன் இருந்தான், யோசுவா. யாருங்க? இன்னொரு வாலிபன். அவர் என்ன செய்யறதுமா, எப்ப பார்த்தாலும் மோசே கூட ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி போய்கிட்டே இருப்பார். யுத்தத்துக்குனாலும் அவர் தான் முதலா இருந்தார். அந்த யாத்திரம் 17 அமிலேக்கு யுத்தம் பண்ண போனது யோசுவான்னு வாலிபன் தான். அதுபோல 40 நாள் மோசே சினாய் மலையில பர்வதத்தில் போய் காத்திருந்தா தெரியுமா. மோசே மாத்திரம் இல்ல, அங்க ஒருத்தர் இருந்தார், ஒரு வாலிப பையன். அந்த மோசையோடு கூட யார் எடுத்து படிங்க பாருங்க. யாத்திராவின் 24ஆம் அதிகாரம், யாத்திரா புறப்பாடு புஸ்தகம் 24ஆம் அத்தியாயத்தில் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் അങ്ങനെ மோசேயும் அவனுடைய சுற்றுஷக்காரனாகிய யோசுவையும் எழுநேற்று கயறி 2 பேரும் போனாங்க. இப்ப 40 மதி. இப்ப வேண்டாம். அடுத்து எத்தனை தவசம் இவர் இறங்கி வர்றது எப்போலாம் அறியாவோ, 32ஆம் அத்தியாயத்திலான இவர் இறங்கி வருது. எந்த அதிகாரத்தில் இறங்கி வர்றாங்க? 32ல மோசே மலையிலிருந்து இறங்கும் பொழுது யோசுவாவும் கூட இறங்கி வர்றாரு. 32ல நீங்க அந்த ஒரு 15ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினார், சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. ஆமென். அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது, அவைகள் இந்த பக்கத்தில் அந்த பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது. எப்போ இங்க கீழே ஜனங்கள், நான் சொல்லி முடிச்சிடுறேன், கீழே ஜனங்கள் கண்ணுக்குட்டியை உண்டாக்கி காளைக்குட்டியை உண்டாக்கி பெருநாள் பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அங்க பயங்கர சத்தம். அப்ப கூட வரும்போது யோசுவா சொல்றாரு 17ல என்ன சொல்றாரு, ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி பாளையத்தின் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். படி இறங்கும்போது யோசுவாவும் உண்டு கண்டோம். அப்ப ഉണ്ടായിരുന്നോ? மணி ഞാനിത് காடிச்சு தந்த உத்தேசம் இதை ஏன் வாசிக்க சொன்ன அப்படின்னா, அப்ப 40 நாளும் யார் மேல இருந்ததுங்க? யோசுவாவும் என்ற வாலிபன். அப்போ தேவனுடைய ஊழியக்காரனோடு கூட நல்ல அழைக்கப்பட்ட விழிக்கப்பட்ட தெய்வதாசனோடு கூட இருக்கின்ற ஏதொரு பக்தியும் ஒரு திவசம் அனுகிரகிக்கப்படும். யாதொரு பக்தி அவரோடு கூட சகரிக்கின்ற அல்லது சப்போர்ட் செய்கிற எந்த ஒரு மகனையும் மகளையும் ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். இப்ப என்னாச்சு தெரியுமா? அதே மாதிரி இந்த இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த யாத்திராமத்தில் இன்னொரு அந்த 33ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை ஒன்று படிங்களேன். யாத்திரை 33ல புறப்பாடு 33ல 11.
ഒരുത്തൻ തന്റെ സ്നേഹിതനോട് സംസാരിക്കുന്നത് പോലെ 33 ആ മടങ്ങി വന്നു. നല്ല ഗവനിക്കുന്നുണ്ട്. ബാല്യക്കാരനോ യോശുവ എന്നും ബാല്യക്കാരനോ? ആമേൻ. ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபனோ வாலிபன் பிரியாதிருந்தான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க மக்களே. அந்த ஆசரிப்பு கூடாரம், அந்த டெம்பிள் ஆஃப் காட், பல ஆரம்பம் முதல்ல உலகத்துல முதல் உண்டாக்கப்பட்ட சமாகமன கூடாரம் என்று പറയുന്ന தெய்வத்தின் ஆலயம், தேவாலயம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். மோசே கூட வீட்டுக்கு போயிடுவாராம் ஊழியத்தை முடிச்சுட்டு. யோசுவா எங்கே படுத்துருவாராம்? கூடாரத்திலே, சமாகமன கூடாரத்தில் തന്നെ தாமசிச்சு. ஒரு காரியம் தெரியுமா உங்களுக்கு? யோசுவா லேவி கோத்திரத்தை பட்டவன் அல்ல, லேவி கோத்திரத்தில் பட்டவன் அல்ல, எப்ராயிம் கோத்திரத்தில் பட்டவர். எந்த கோத்திரங்க? லேவி கோத்திரத்தான் அல்லாதவன் எங்கே வரக்கூடாது. ஆசரிப்பு கூடாரத்தில் பக்கத்துல வந்தாலே கர்த்தர் கொன்னு ஓடுவார். ஏன் யோசுவாவை கொல்லல? ஏன் யோசுவாவை கொல்லல? அவர் தீர்மானிச்சிட்டாரு, செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவ சன்னிதானம் வேணும். அல்லேலூயா. சந்நிதியில் வசிச்சோட்டே பாதங்கள் சும்பிச்சோட்டே, சந்நிதியில் வசிச்சோட்டே பாதங்கள் சும்பிச்சோட்டே, ആരാധ്യൻ യേശുപരാ വണങ്ങുന്നു ഞാൻ പ്രിയനേ, തേജസ്സേളും നിൻമുഖമെൻ ஹிருதயத்தினானந்தமே. ஆராதனைக்கு வருவது அற்பமா நினைக்கிற அநேகர் உண்டு. ஆராதனை கூடாரத்தில், தேவனுடைய வாசஸ்தலத்தில் தங்கினவனை தேடி தேவனுடைய மகிமை வந்தது, தேவ பிரசன்னம் வந்தது. அவனை கர்த்தர் கை வைக்கல. ஏன்னா அவர் தீர்மானிச்சிட்டார், யோசுவா மரிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு தேவ சன்னிதானத்தில் செத்தா போதும். நான் லேவி கோத்திரம் இல்லதான், ஆனா எனக்கு தேவ சன்னிதானம் வேணும், தேவ சமூகம் வேணும். கொன்னாலும் பரவாயில்ல, நான் மோசே கூடயே இருப்பேன். மோசையினுடைய பிள்ளைகள் 2 பேர் இல்லைங்க. மோசைக்கு 2 பிள்ளை மக்கள் இருந்தாங்க, 2 பேர் இல்ல. அதனால கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? யோசுவாவை மோசையினுடைய அனந்தர அவகாசியா தெரிஞ்செடுத்தார், அதாவது வாரிசா தெரிஞ்செடுத்தார். இப்ப மோசைக்கு வயசாகி போச்சு, மோசே மரிக்க வேண்டிய சமயம் வந்துட்டு. என்னாகமம் 27ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, சங்கியா புஸ்தகம் 27. அதுல உடனே மோசே பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த அபாரி மலையில மேல ஏறா, நீ அங்க வந்து நீ கண்மலையில அடிச்சதுனால நீ கானானுக்கு போக முடியாது, நீ சாக போற அப்படின்னு சொன்ன உடனே அவன் மோசே ஒரு ஜெபம் பண்றாரு, அடுத்த தலைவனை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. அடுத்த தலைவன் கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? 27ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம், 27ல 18ல இருந்து 20 வரைக்கும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலியாசருக்கும் சபையனத்திற்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு சொல்லிட்டாரு. அடுத்த தலைவன் யாருங்க? ஹலோ, அடுத்த வாய்ச்ச மலர்
நிறுத்தி ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விதைச்சதை வளர பண்ணுகிற தேவன் நல்லதை விதைச்சார். ஆராதனை என்பது அற்பமான காரியம் அல்ல, கடமை அல்ல, அது பாக்கியம். வேத வாசிப்பது கடமை அல்ல, அது பாக்கியம். பாருங்க, யோசுவா வந்து லேவி கோத்திரமும் கிடையாது, மோசேனுடைய மகனும் கிடையாது. ஆனா தலைவன் பதவி யாருக்கு வந்துச்சுங்க? யோசுவாவுக்கு. ஏன் மோசேய நிழல் போல பின்தொடருகிறார். ஃபாஸ்டிங் 40 டேஸா நானும் வருவேன். சீனாய் மலையா நானும் வருவேன். யுத்தம் செய்யணுமா நானும் வருவேன். ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கணுமா நீங்க போய்க்கங்க தலைவரை, நான் ஆசரிப்பு கூடாரத்திற்கு காவல்காரனா இருந்துக்கிறேன். கர்த்தர் அவன் மேல கை வைக்கல. அதற்கு பதில் கர்த்தர் யோசுவாவை மோசேயினுடைய வாரிசாக, மலையாளத்தில் அனந்தரவகாசின்னு வரையும், கர்த்தாவு தெரஞ்செடுத்து. என்ன விதைக்கிறதற்கு பலன் இல்லாம போகாது மக்களே. ஒருவேளை நீங்க இன்னைக்கு அப்பமாரா அம்மாமாரா இருந்து தேவனுடைய ஊழியத்தில் நல்ல காரியங்களை விதைக்கிறீங்க. உங்க பிள்ளைகள் ஒருவேளை ரட்சிக்கப்படாதவங்களா கூட இருக்கலாம். ஆனா ஒரு காலத்தில் நீங்க செய்த நல்ல பிரவர்த்திகள், நல்ல காரியங்கள், நீங்க விதைச்ச நல்ல காரியங்கள் எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கும் தேவன் அதன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதுங்க இன்னைக்கு ரட்சிக்கப்படாம இருக்கலாம். ஆனா ஒருவேளை உன் தலைக்கு அப்புறம் நீ மறைஞ்சதுக்கு அப்புறம் அதுங்க ரட்சிக்கப்பட வைப்பார் கர்த்தர், அல்லது அதை ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா உங்க காலத்திலே நீங்க உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். ஆகையினால தான் நம்ம விதைக்கிறது என்னதுன்னு, நடுகிறது என்னதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம என்ன நட்டுக்கிட்டு இருக்கிறோம்? முள்ளையும் பறக்கார என்னன்னா நெருஞ்சிலையும் நட்டுக்கிட்டு இருக்கிறோமா? இல்லைன்னா பாகக்காயும் அரளியையும் நட்டுக்கிட்டு இருக்கிறோமா? இல்லைன்னா ஆசீர்வாதமான நல்ல பிரவர்த்திகளை நட்டுக்கிட்டு இருக்கிறோமா? சிலர் விஷத்தையே நடுவான், விஷத்தையே விதைப்பான். பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் கர்த்தர் வளர செய்வார், அதைத்தான் கர்த்தர் விளைய செய்வார், இல்லையா? அதில் ஒரு 2 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீதிமொழிகள்ல சதுருஷ வாக்கியங்கள்ல 26, 27, 28, 10. சதுருஷ வாக்கியங்கள் 24, 27, நீதிமொழி 26, 27. குழி குளிக்கின்றவன் அதில் வீழும். ஆமென். கல்லு உருட்டுனவன் மேல் அது தெரிஞ்சு விழும். 28, 10, 28. ஆமென். தான் குளிச்ச எவன் குளிக்கிறானோ அடுத்தவனுக்கு அந்த குழிலே தான் அவன் விழுவான். மற்றவனை சதிக்கணும்னு நினைக்கிறவன் சதிக்கப்படுவான். தமிழ்ல ஒன்று படிச்சு பாருங்க. 26, படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் திரும்ப விழும். இயேசு ஒரு வார்த்தை சொன்னாரு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடி சாவான். அடுத்தவனுக்கு என்ன தீங்கு செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே சிலர் குழி தோண்டிக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, அந்த குழி தோண்டவன் இருக்க மாட்டான். அந்த எந்த குழியில தோண்டான அந்த துன்மார்க்கன் தோண்டின குழியில அவனே விழுவான். அவன் வச்ச வலையில அவனுடைய கால்களே அகப்படும். கல்ல புரட்டி அடுத்தவன் மேல தள்ளணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, இல்லாம பொண்ணு, அவன் மேலேயே அவள் மேலேயே அந்த கல்லு விழும். பயப்படாதீங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதுதான் அவனுக்கு வளர்ந்து பலன் கொடுக்கும். நீ நல்லதை வித மகளே, நல்லதை நின, நல்லதை பேசு, நல்ல வார்த்தையை பேசு. நிறைய சொல்ல முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் தேவனுக்கு மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து ஒரு அதிகாரத்தில் அவங்க முறுமுறுப்பாங்க. 14 அதிகாரம், எண்ணாகம 14 அதிகாரத்தில் சம்பவம் எழுதியிருக்கு. சோத்ரா 14, 28, 29 அவங்க வந்து முதல்ல 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் அவங்க முறுமுறுக்கிறாங்க. 14 அதிகாரத்தில், நீ எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்துட்ட, எங்க பிள்ளைகள் எல்லாம் கொள்ளையாக போகுது, நாங்கெல்லாம் சாக போற இந்த மறுபூமியில வனாந்தரத்தில் நீ எதுக்கு எங்களை கொண்டு வந்தன்னு சொல்லி இவர் தங்கள் வாயில துர்வார்த்தைகளை, துர்வர்த்தமானங்களை, அதாவது கெட்ட வார்த்தைகளை விதைக்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொன்னாரு, 14, 28, 29 படிச்சு பாருங்களேன். என்னாகும் 28, 14, 28, 29. நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் ஆமா, என்ன வார்த்தையை விதைக்கிறோமோ அதுதான் வளரும். நாங்க செத்து போயிடுவோம், எங்க பிள்ளைகள்லாம் செத்து போவோம்னு சொன்னபடி ஆண்டவர் சொல்லிட்டார். நீங்க செத்து தாண்டா போவீங்க. என்பதை கர்த்தர் உரைக்கிறார். போதும், செத்து போவோம்னு சொன்னீங்களா? ஒருவே போக மாட்டேன். மலையாளத்துல வரைஞ்சது போல தன்னை செய்யும் என்று அருளிச்சேன். சிலருக்கு வாழ்க்கையில எப்பயும் தங்களை பற்றி அசிங்கமா பேசிக்கணும். நான்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், நான் இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு என்னது நல்லது நடக்க போகுது, எனக்கு எப்போ நல்லது கிடைக்கும், எனக்கு எப்போ ஒரு வீடு கிடைக்கும், இல்லைன்னா என் பிள்ளைகளுக்கு எப்போ ஒரு நல்ல வாழ்க்கை. நல்லதா பேசு. நீ எதை விதைக்கிறியோ அதைத்தான் அறுப்ப. அதைத்தான் கர்த்தர் வளர செய்வார். நீயே உன்னை குறித்து மோசமானதே பேசாத. நீ ஆசீர்வாதமான வாக்குகளை பேசுங்க. உங்க பிள்ளைகளை குறித்து ஆசீர்வாதமான வாக்குகளை பேசுங்க. பிள்ளைகள் படிக்கலைனாலும் நீ எல்லாம் இங்க உருப்படுவ விளங்காம போயிடுவ அப்படின்னு சொல்லாதீங்க. சோத்துறான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு சொல்லுங்க, நீ கொஞ்சமாவது படி, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ தான் உன் ஸ்கூல்ல நம்பர் 1 இருப்ப, நீ தான் உங்க ஹாஸ்டல்ல நம்பர் 1 இருப்ப. கவலைப்படாத, கர்த்தர் உன் கூட இருக்கிறான்னு நல்ல வார்த்தைகளையே பேசுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை விதைக்கிறோமோ தான் அதை தான் அறுப்போம். இன்னும் ஒரு 2 காரியத்தை மட்டும் வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன், நிறைய இருக்கிறதுனால. ஏன்னா இதுல ஒரு ஆழமான பைபிள் ஸ்டடி. ஸ்தோத்திரம். ஆகையினால நல்லதை விதைத்த ஆரோனும் ஊரும் யோசுவாவும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், உயர்த்தப்பட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். பிள்ளைகளும் அதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்னொரு இடத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு விதவை உண்டு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் எலியாவை சோத்ராம் அந்த விதவை கிட்ட கர்த்தர் அனுப்புவார். உடனே எலியா போய் அந்த விதவையை பார்த்து அவள் விறகு பொறுக்கிட்டு இருப்பாள். சாரி பார்த்து ஊருக்கு வெளியே விறகு பொறுக்கிட்டு இருப்பாள். எலியா போய் அந்த விதவை பார்த்து கூப்பிட்டு, அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாம்பாரு. தண்ணி கொண்டு வர போகும்போது சொல்லுவார், எனக்கு ஒரு கொஞ்சம் ரொட்டியும் உண்டா, கொஞ்சம் பசியாக இருக்கும்பாரு. இவா சொல்லுவா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன அடை, ஒரு சின்ன ரொட்டி சுடலாம்பா. சரி, நீ ஏதோ இருக்கிறத செய், பானையில் மாவும் குறையாது, கலசத்தில் எண்ணெயும் குறையாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார்னு சொன்னார். என்ன கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொன்னான். அது போல அவ சுட்டு கொண்டு வந்து எலியாட்ட அந்த வார்த்தையை நம்பி கொடுத்தா. வார்த்தை விசுவாசத்தில் அந்த வார்த்தையை அவள் விசுவாசித்தாள். ஏலியாவு பிரவாചകൻ പറഞ്ഞ കർത്താവിന്റെ വാക്ക് അവൾ അങ്ങനെ ഏറ്റെടുത്തു. അവൾ അങ്ങനെ വിശ്വസിച്ചു. ആ വാക്ക് അവളിൽ വളർന്നു, அது பெருகி என்னாச்சு, செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா. இப்ப அவள் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்னபடியே 15-16 அவள் போய் எலியாவின் சொல்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. வாய்ச்சோ വചനപ്രകാരം കലശത്തിൽ മാവ് തീർന്നു പോയില്ല, ഭരണിൽ എണ്ണ കുറഞ്ഞു പോയുമില്ല. ഒരാളിലെ ചൊല്ലുங்க. பிரியமான தெய்வ மக்களே, பிரிய தெய்வ மக்களே, ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. இவள் எதை விதைச்சாலோ அதை அறுத்தாள், அது வளர்ந்தது. மாவு விதைச்சா யாருக்கு? எலியா தீர்க்கதரிசிக்கு. எண்ணெயை விதைச்சா மாவும் எண்ணெயும் அவ வீட்டில் பெருகிட்டு, பெருக செய்கிற தேவன். God gave increase. கர்த்தர் விளைய செய்தார். பயப்படாத, நீ எதை செய்தாலும் தேவன் கணக்கு வச்சிருக்கிறார். எபிரேயர் 6:10 நீங்க எடுக்க வேண்டாம். நீங்கள் செய்கிற அன்புள்ள பிரயாசங்கள் ஒன்றையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. நீ மாவு விதைச்சா கண்டிப்பா என்ன செய்யும்? மாவு வளரும். மாவு வளர்ந்து போய் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நீ எதை விதைக்கிறியோ, நேரத்தை விதைச்சனா உனக்கு தீர்க்க ஆயுசு பெருகிக்கிட்டே இருக்கும். நேரம் ஆயுசு உன்னில் பெருகி கொண்டே இருக்கும்.
நீ ஒருவேளை தேவன் தந்த ஐஸ்வர்யத்தை விதைப்பாயனால் ஐஸ்வர்யம் உன்னில் பெருகி கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒன்று வீணாய் போவாது. ஆராதனைக்கு வருவது வீணாய் போவாது. நீ பாடி துதிப்பது வீணாய் போகாது. நீ விதைப்பது வீணாய் போகாது. நீ கை தாங்குவது வீணாய் போகாது. இவா என்ன செய்தா? தேவனுடைய ஊழியக்காரனுக்கு மாவையும் எண்ணெயும் விதைச்சா 3.5 வருஷம் அவ வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையல. அல்லேலூயா. பெருக செய்கிற தேவன் அவர், பெருக செய்கிற தேவன் அவர். இதே போல நீங்க புதிய ஏற்பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடை கர்த்தருக்கு கம்யூனியன் சர்வீஸுக்கு கர்த்தருக்கு ஒரு சகோதரி அவங்க மேல் வீட்டை கொடுத்தாள். அந்த வீடு நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து கடைசி நாள்ல கம்யூனியன் எடுக்கிறதுக்கு வீடை எங்கே போய் ஆயத்தம் பண்ண அப்படின்னு கேட்கும்போது படிச்சு பாருங்க. 14:15 அவள் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். ஒரு குடும்பம் இருந்தது எருசலேம்ல. இயேசு கிறிஸ்து மலையாளத்தில் ஒன்று வாய்ச்சே 14:15. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதே வீடான அப்போஸ்தல பிரவர்த்திகள் 1ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்திலேயும் கர்த்தருடைய மகிமை இறங்கின வீடா மாறிச்சு. அல்லேலூயா. இந்த வீடு தான். நீ வீட தேவனுக்கு கொடுப்பாயானால், அதாவது இவனுடைய வீடு தேவனுடைய ஊழியத்திற்கு பயன்படுகிற வீடாய் மாறும் பொழுது, இப்ப அதே மேல் வீட்டில் தான் நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாரு. 1:13 அப்போஸ்தலர் 1:13 அவர்கள் அங்கே வந்தபோது ஆமென் மேல் வீட்டில் ஏறினார்கள். 2:4 அந்த வீடு அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவருக்கு தந்தரின் வரத்தின்படியே பேசினார்கள். ஆமென். இல்ல அந்த வீடு முழுவதும் நிரம்பிற்று. 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் பரிசுத்தாவியில் நிரம்பிட்டு இருக்கா. சோத்ரம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு நிறைஞ்சவராய் இப்ப அவர்களுக்கு உண்டா அந்த கூடி இருந்த வீடு முழுவதும் பரிசுத்தாவியினால் நிரம்பிட்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என்ன காரணம்? இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திற்கு அந்த வீடு பயன்பட்டது. ஒரு நாள் கம்யூனியன் சர்வீஸ் இயேசு கிறிஸ்து போறதுக்கு முன்னால அந்த வீட்டில் எடுத்தார். அந்த மேல் வீட்டில் தான் 120 பேர் கூடுனாங்க. அங்கதான் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். உலகத்திற்கே முதல் சபை உண்டாவதற்கு தேவன் அந்த வீட்டை பயன்படுத்தினார். லோகத்தில் ഏറ്റവും ആദ്യത്തെ சபை உண்டாகுவான், புதிய நியம கால சபை உண்டாகுவான். தெய்வம பவனத்தை ஏற்றெடுத்து அனுகிரகிச்சு. உங்க வீடு கர்த்தருக்கு நீங்க ஊழியத்திற்காய் கொடுக்கப்படும் பொழுது ஒரு பிரேயர் மீட்டிங், அவங்க வீட்டில் ஒரு காட்டேஜ் மீட்டிங், உங்க வீடு அநேகர் கூடி ஜெபிக்கிற ஒரு வீடு, இதெல்லாம் மாறும் பொழுது அந்த வீடு வருங்காலத்திலே அநேக சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். எதை விதைக்கிறையோ வீட்டை விதைத்தார். அந்த வீட்டிலே தேவனுடைய மகிமை இறங்கிற்று. அந்த குடும்பம் அதை அனுபவித்தது. அல்லேலூயா. மாவை விதைத்தான், மாவு வளர்ந்து பெருகிற்று. எண்ணெய் விதைத்தாள், எண்ணெய் வளர்ந்து பெருகிற்று. சோத்ரா. ஆமென். ஆசரிப்பு கூடாரத்திலே தங்கினார் யோசுவா என்னும் வாலிபன் வருங்கால தலைவனாய் மாறினார். நீ பைபிள் படிக்கிற ஒரு நிமிஷம் கூட வீணாகாது சகோதரா சகோதரி. நீ வீட்டில் இருந்து பைபிளை எடுத்து படிச்சன்னா ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் கணக்கு வைத்து இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க வந்து இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தர் கணக்கு வைத்து இருக்கிறார். நீ ஒரு அல்லேலியா சொல்லுகிற ஒரு வார்த்தையை கர்த்தர் கணக்கு வைத்து இருக்கிறார். உன் முடிய கர்த்தர் கணக்கு வைத்து இருக்கிறார். நீங்க வரும்பொழுது நடந்து வந்த ஒரு நடைய கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார். இந்த உலக நன்றி கெட்ட உலகம். ஆனால் கர்த்தர் உன்னுடைய கர்த்தராகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
உன்னுடைய ஒரு காரியத்தையும் கர்த்தருக்காக செய்கிற நல்ல பிரவர்த்திகளை, நல்ல செயல்களை, நல்ல அவர் நீ பேசுகிற வார்த்தைகளை, துதிகளை அவர் மறவாத தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியமும் மறக்கப்படுவதில்லை. ஆனா பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலதான் செய்வான், செத்து போவான்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி. நீ சவுலுன்னு ஒரு ராஜா இருந்தார். யார் இருந்தா தெரியுமா? சவுலுன்னு ஒரு ராஜா இருந்தார். அவன் எப்ப பார்த்தாலும் பட்டயத்தை எடுத்து தாவீதை குத்துறதுக்கும் யோனத்தானை குத்துறதுக்கும் ட்ரை பண்ணுவார். 1 சாமுவேல்ல 18:11, 19:10, 20:33 இதெல்லாம் இந்த 3 சம்பவத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 18:11 ஒரு இடம் தாவீதை அவர் பட்டயத்தை எடுத்து குத்த ட்ரை பண்றார். அப்புறம் 19:10 தாவீதை குத்துறதுக்கு ட்ரை பண்றார். அப்புறம் 20:33 யோனத்தான பட்டயத்தினால குத்த ட்ரை பண்றாரு. முடிவு என்னாச்சு தெரியுமா? பட்டயத்தை எடுத்தவன் அதே புஸ்தகம் 1 சாமுவேல்ல 31 4 வசனத்தை மட்டும் ஒன்று படிங்க. 1 சாமுவேல் 31:4 தன் ஆயுததாரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்றான். பயந்தான் என்றான். சவுல் பட்டயத்தை எடுத்து, அவன் பட்டயத்தை எடுத்து, அடுத்தவனுக்கு கொடுத்த பட்டயத்தை எடுத்து அதன் மேல் விழுந்தான். அதிலே குத்திக்கிட்டான். அல்ல கவனிக்கணும். நல்லதை விதைச்ச ஆயிச்சோ மதி வார்த்தைகளை விதைக்கிறது நல்ல வார்த்தைகளா விதைங்க. நேர் பைபிள் படிக்கிற ஒரு மினிட்டும் வீணா போகாது. நீ இந்த பைபிள் எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் படிச்சன்னா நீ நல்லது உனக்கு விளையும். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணனா நல்லது உனக்கு விளையும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தேவனை நீ ஆராதிச்சீங்கன்னா உன்னுடைய சந்ததி உயரும். அல்லேலூயா. நீ ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட, ஒரு கலசம் தண்ணிய தேவனுடைய ஊழியத்திற்கு ஊத்துனா கூட அது 100 அத்தனையாய் உன் வாழ்க்கையில தண்ணீர் பாய்ச்சுகிறவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அல்லேலூயா. மாவை விதைப்பாயானால் மாவும், எண்ணெயை விதைப்பாயானால் எண்ணெயும், நேரத்தை விதைப்பாயானால் உனக்கு தீர்க்காயுசும், நன்மையை விதைப்பாயானால் உன்னை தேடி நன்மைகளும் கடந்து வரும். தீமையை விதைக்கிறவனுக்கு தீமைதான் கிடைக்கும். குழியை வெட்டுகிறவன் அதில் விழுவான். வலையை வைக்கிறவனுடைய கால்களில் அகப்படும். கல்லை புரட்டுகிறவன் கல் அவன் மேலே விழும். பட்டயத்தை எடுத்து அடுத்தவனை அழிக்க நினைக்கிறவன் பட்டயத்தாலே அழிஞ்சு போவான். நன்மையை விதைக்கிறவர்கள் நன்மையவே அறுப்பார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் மறந்து விடாமல் தேவன் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார். நீ பேசுகிற வார்த்தையும் எழுதுகிறார். ஒரு நாளும் அவிசுவாசமான வார்த்தையை பேசாதீங்க. நான்லாம் ஏன் பிறந்தேன், நான்லாம் ஏன் உன்னை கல்யாணம் முடிச்சேன், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இல்லை. என்ன எப்பவும் சொல்லு, கர்த்தாவே நீர் எனக்கு கொடுத்த நல்ல கணவனுக்காய் சோத்திரம், நல்ல மனைவிக்காய் ஸ்தோத்திரம், நல்ல பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், நல்ல குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லு. துன்மார்க்க கணவனா இருந்தால் நல்ல கணவனா கர்த்தர் மாற்றுவார். துன்மார்க்க பிள்ளைகளா இருந்தால் நல்ல பிள்ளைகளா மாற்றுவார். துன்மார்க்கமான மனைவியா இருந்தால் நல்ல மனைவியாய் கர்த்தர் மாற்றுவார். நல்ல வார்த்தைகளையே பேசுவோம், நல்லவைகளை விதைப்போம், நல்லவைகளை வளரச் செய்வார், நல்லவைகளை விளையச் செய்வார். ஏற்ற காலத்தில் நீங்கள் அதன் பலனை அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. மோசேயின் கைகளை உயர்த்தி பிடித்த ஆரோனும் ஊரும் அவன் சந்ததிகளும் உயர்த்தப்பட்டார்கள். மோசேயின் நிழல் போல் தொடர்ந்து வந்த யோசுவாவுக்கு அவனுடைய பதவி வந்து யோசுவாவின் தலையிலே கிரீடம் வைக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். ஆகையினால ஒரு நாளும் ஒன்று வீணாய் போகாது. தைரியமா, ஏன்னா 1 கொரிந்தியர் 15:58 மட்டும் கடைசி ஒரு ஆள் படிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:58 சொல்லுது, பிரைஸ் தி லார்ட்.
உங்கள் பிரயாசத்தின் ஆகையால் என்ற பிரிய சகோதரன்மாரே அறிஞ்சிருக்கையால் ஆமென். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து சோத்திரத்தோடு என்னையா நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயிருப்பீர்களாக. பைபிள் படிக்கிறதுல கொஞ்சம் பெருகுங்க, நீங்கள் பெருகுவீர்கள், வளருவீர்கள். ஜெபத்துல ஒரு 10 நிமிஷம் பெருகுங்க, நீங்கள் பெருகுவீர்கள். தேவனை ஆராதிப்பதில் கொஞ்சம் பெருகி பாருங்க, ஒன்னும் வீணா போகாது. நீ வந்து உட்கார்ந்து இருக்கிறத தேவன் அங்கே ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்கிறார். என் மகன் என் மகா என் சந்நிதியில இவ்வளவு நேரம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து ஒரு மணி நேரம் நீ விதைச்சன்னா 100 மணி நேரம் உனக்கு ஆயுசை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பார். ஏன்னா அவர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படிதான் சொன்னார். இந்த பூமியில எனக்காக நீ எதை இழந்தாலும் நான் உனக்கு 100 மடங்கு கொடுப்பேன்னு சொன்னார். மறுமையில் நித்திய ஜீவனையும் கொடுப்பேன்னு சொன்னார். அதனால ஒன்னும் வீணா போகாது மக்களை, எல்லாம் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார். உங்களுடைய அன்புள்ள பிரயாசங்கள் இன்றைக்கு அன்போடு வந்த இதை எல்லாவற்றையும் தேவன் எழுதி வைத்து இருக்கிறார். ஆகையினால நல்ல வார்த்தைகளையே விதைங்க, நல்ல வார்த்தைகளையே நடுங்க, நல்ல பிரவர்த்திகள் கிரியைகளையே விதைங்க, நல்லதையே நடுங்க. நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்களும் அதன் விளைவின் பலனை அனுபவிப்பீர்கள், உங்கள் பிள்ளைகளும் அனுபவிக்கும், பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதன் பலனை அனுபவிக்கும். விளையச் செய்கிற தேவன், வளருமாறாக்கு நகர்த்தாவ் பிரைஸ் எல்லாம் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். உங்களோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.